ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான பரிசுத்த நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். வானத்துக்கு பூமிக்கும் தேவனாகிய கடவுள் அன்பின் தெய்வமாய், ஆசீர்வாதத்தின் தேவனாய், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய், நமது வாழ்க்கையை இன்றைக்கும் உயர்த்தி நமது சந்ததிகளை மேன்மடை செய்யும் தேவனாய் இந்த உலகத்துக்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். லேவியர் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவரை தேடும் மக்களுக்கு எத்தனை மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறார், செய்து கொண்டு வருகிறார் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் காணலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எத்தனை அற்புதமான சத்தியம் என்று பார்த்தீர்களா? எகிப்து என்றால் பாவம், பாரம்பரியம், சாத்தானுடைய கூட்டம். எகிப்து என்றால் பாதாளம். எகிப்து என்றால் தாறுமாறான வழிகள், அக்கிரமமான வழிகள், கெட்ட நடத்தையும் வேசித்தனங்களும் கேடுபாடுகளும் வஞ்சனைகளும் பொய்யும் பித்தலாட்டம் உள்ள வழிகள் தான் எகிப்தின் அடையாளம். அவர்களுக்கு நீங்கள் அடிமையாகாதபடிக்கு அவர்கள் உங்கள் மேல் வைத்த எல்லா விதமான அந்த பாரம்பரிய பழக்க வழக்க சட்டத்திட்டங்களெல்லாம் நான் உடைத்து போட்டு அவர்கள் மத்தியில் உங்கள் தலைகளை நிமிர வைத்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னார். என் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் எகிப்து என்கிற பாவத்துக்கும் சாத்தானுக்கும் செத்த கிரியைகளுக்கும் அடிமைகளாக இருந்தவர்கள் தான். இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் அந்த எகிப்தினுடைய படுகொடிக்குத்தான் ஒவ்வொரு மனிதனையும் நடத்தும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்ம எல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பாழ்படுத்தும் கூட்டங்களுக்கெல்லாம் நம்மை அடிமையாக்கி விடாமல் நம்மை பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்பி நம்மை தலைநிமிர வைத்து இன்றைக்கு நடக்க வைக்கிறாரு, வாழ வைக்கிறாரு, கனப்படுத்தியிருக்கிறாரு, உயர்த்தியிருக்கிறாரு. இது எத்தனை அற்புதமான சத்தியம் என்று நீங்கள் அறிவீர்களா? நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் பல தீமைகளுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை ரட்சித்தது, நம்மை எல்லாம் தூக்கி நிறுத்தியது. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் எந்த உலக அக்கிரமங்களுக்கும் எகிப்திய பாவங்களுக்கும் அடிமைகளாக இருக்கவே மாட்டார்கள். ஆண்டவராக இயேசுவின் ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் பாரம்பரியமான செத்த கிரியைகளுக்கு ஒருபோதும் இடம் தரவே மாட்டார்கள். சத்தியம் காட்டும் வழியில தான் தேவ ஜனங்களாகி நாம் எல்லோரும் தலை நிமிர்ந்து நடக்கிறோம். இன்னும் உங்கள் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். இந்த உலகிலே தலை நிமிர செய்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம். அவர்தான் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதாவிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வம். ஆகவே அந்த தெய்வத்தின் பாதத்தில் நாம் தலை குனிந்து அவர் பாதத்தை வணங்கி அவர் முகத்தை தேடி இந்த சமுதாயத்தில் மென்மேலும் தலை நிமிர்ந்து நாம் நடப்போமா? ஒப்பு கொடுங்கள், நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, எகிப்து எனும் கேடுபாடுகளுக்கும் சாத்தானின் கூட்டங்களுக்கும் உலக பிரகாரமான பித்தலாட்டமான மாய்மாலமான பாரம்பரியமான செத்த கிரியைகளுக்கும் எங்களெல்லாம் விடுதலையாக்கி தேவனே, எங்களை தலை நிமிர வைத்த தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவே உம்மை எந்த ஜாதியான், எந்த பக்தி உள்ளவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாளோ அவர்களை விடுதலையாக்கி தலை நிமிரச் செய்கிற தேவன். எங்கள் நாடு 140 கோடி மக்களும் விடுதலையாகணும் ஆண்டவரே, தலை நிமிர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. அது உம்மால தான் ஆகும் தேவனே. அப்படியான அபிஷேகத்தால் எங்கள் இந்தியாவை ரட்சியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.